மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று 7வது தேர்ச்சியிலை பொதுவிலை மட்டம் என்ற தேர்ச்சி மட்டம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இறுதி காணொளி ஊடாக நாங்கள் 7.1 அதாவது உங்களோட 7வது தேர்ச்சியிலை முதலாவது தேர்ச்சி மட்டமாக நாங்கள் பணம் என்ற பகுதி விவரமான முறையிலை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பணத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதி பொதுவிலை மட்டம், ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த பொதுவிலை மட்டம் சம்பந்தமாக நாங்கள் இன்று ஆராய உள்ளோம். அப்போ முதலாவது மாணவர்களுக்கு விளங்க வேணும், பொதுவிலை மட்டம் என்றால் என்ன. அப்போ ஒரு நாட்டில் உள்ள அனைத்து பொருட்கள் சேவைகளினதும் சராசரி விலை, அனைத்து பொருட்கள் சேவைகளினதும் சராசரி விலைக்கு பேர் பொதுவிலை மட்டம் என அழைக்கப்படும். சராசரி விலை. அப்ப இந்த விலைகள் என்ற இடத்தில் பாருங்க, இந்த விலைகள் என்ற விடயத்திலே நாங்கள் 3 விடயங்களை ஆய்வுக்குட்படுத்துகிறோம். இந்த விலைகளில் பிள்ளைகள் 3 விடயம் இருக்கின்றது. முதலாவது பாருங்கள், தனி விலை, இண்டிவிஜுவல் பிரைஸ், தனி விலை. அப்போ இந்த தனி விலை என்று நாங்கள் குறிப்பிடுவது ஒரே ஒரு பொருளின் விலையை மட்டும் குறிப்பிட்டால் அது தனி விலை. ஒரே ஒரு பொருளினுடைய விலை, உதாரணத்துக்கு இப்போ 1 கிலோ சீனியின் விலை 100 ரூபா, ஒரு சீமந்து பையினுடைய விலை 1000 ரூபா, 1 கிலோ அரிசியின் விலை 90 ரூபா. இப்படி நீங்கள் தனித்தனியனாக ஒவ்வொரு பொருட்களின் விலையும் சொன்னால் அது தனி விலை. இரண்டாவது பாருங்கள், சார்பு விலை, ரிலேட்டிவ் பிரைஸ். சார்பு விலை, ஒரு பண்டத்தினுடைய விலையை இன்னமொரு பண்டத்தின் விலையோடு ஒப்பிடுதல். ஒரு பண்டத்தினுடைய விலையை இன்னமொரு பண்டத்தின் விலையோடு ஒப்பீடு செய்தால் சார்பு விலை. அப்ப எந்த பண்டத்தின் விலையை எதோட ஒப்பீடு செய்கிறீங்களோ அந்த பண்டத்தின் விலை தான் அங்க சார்ந்த மாறியாக இருக்கும். சார்ந்த மாறியாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப 1 கிலோ சீனியினுடைய விலை 1 கிலோ சீனியினுடைய விலை 1 கிலோ சீனியினுடைய விலை 100 ரூபா என்று வைப்போமே. அப்ப 1 கிலோ சீனியினுடைய விலை 100 ரூபா. அப்ப இது எதனுடைய விலை? சீனியினுடைய விலை. 1 கிலோ தேயிலையினுடைய விலை 800 ரூபா. 1 கிலோ தேயிலையின் விலை 800 ரூபா. இப்ப நீங்கள் சீனியின் விலையை தேயிலையின் விலையோடு ஒப்பீடு செய்ய போறீங்கள். சீனியின் விலையை தேயிலையின் விலையோடு ஒப்பீடு செய்ய போறீங்க. அப்ப சீனியின் விலையை தேயிலையின் விலையோடு ஒப்பீடு செய்தால் இங்க சார்ந்த மாறி சீனி, சாராத மாறி தேயிலை. அப்ப இந்த பொருளின் விலையை இந்த பொருளின் விலையோடு ஒப்பிட போறீங்க. அப்ப சீனியின் விலையை தேயிலையின் விலையோடு ஒப்பிட்டால் அப்ப சார்பு விலை, அப்ப சீனியின் சார்பு விலை சமன் 100 கீழ் 800 என்றால் 1 கீழ் 8. அதாவது இந்த பொருள் என்ன? தேயிலையின் விலையோடு ஒப்பிடும் போது சீனியினுடைய விலை 1 கீழ் 8 என்றால் அந்த தேயிலையின் விலையை விட சீனியினுடைய விலை 1 கீழ் 8 என்றால் அதை விட இந்த அளவு குறைவு. இதுதான் சார்பு விலை. அப்போ ஒரு பண்டத்தினுடைய விலையை இன்னமொரு பண்டத்தின் விலையோடு நாங்கள் ஒப்பீடு செய்தால் சார்பு விலை. மூன்றாவது விஷயம் பாருங்கள், பொதுவிலை மட்டம். மூன்றாவது பொதுவிலை மட்டம். அப்போ ஒரு நாட்டின் பொருட்கள் சேவைகளின் சராசரி விலையை பொதுவிலை மட்டம் என்போம்.
அப்ப பொருட்கள் சேவைகளினது என்ன விலை? சராசரி விலை. அப்ப அந்த சராசரி விலையைத்தான் நாங்கள் பொது விலை மட்டம் என்று சொல்லுகிறோம். இந்த பிரதானமான விடயங்கள் உங்களுக்கு மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது, இந்த தியரி பகுதிகளில் இந்த பிரதானமான சொற்பதங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அப்ப சராசரி விலை, அந்த சராசரி விலைக்குத்தான் பேர் பொது விலை மட்டம். அப்ப நாங்கள் இப்ப எந்த பொருட்களின் விலையை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறோம் என்றால் நுகர்வு பண்டங்கள். அப்ப நுகர்வோருக்கு நேரடியாக பயனைத்தார பண்டங்கள் எல்லாம் நுகர்வு பண்டங்கள். அப்ப அந்த நுகர்வு பண்டங்களினுடைய சராசரி விலையானது ஒரு விலைச்சுட்டன் மூலமாக அளவிடப்படும். ஒரு விலைச்சுட்டன் மூலமாக அளவிடப்படும். அப்ப சராசரி விலையானது ஒரு விலைச்சுட்டன் ஊடாக அளவிடப்படும். அப்ப நாங்கள் பின்னுக்கு ஆராய போறோம். ஒரு நாட்டினுடைய பொது விலை மட்டத்தை அளவீடு செய்வதற்கு அப்ப எங்கண்ட நாட்டில் இலங்கையில் என்னென்ன வகையான விலைச்சுட்டன்கள் இருக்கின்றது? அப்ப பொது விலை மட்டம் விலைச்சுட்டி மூலமாக அளவிடப்படும். விலைச்சுட்டன் ஊடாக அளவிடப்படும் என்றது உங்களுக்கு விளங்கும். சரியல்லோ, ரைட். அப்ப நாங்கள் விலைகள் என்ற விடயத்தில் 3 விஷயம் இருக்கின்றது. அப்ப ஒன்று தனி விலை, இரண்டாவது சார்பு விலை, மூன்றாவது பொது விலை மட்டம். அப்ப இனி நீங்கள் அடுத்ததாக பார்க்க போறீங்க பிள்ளைகள், பொதுவிலை மட்டத்துடன் தொடர்பான எண்ணக்கருக்கள். பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய எண்ணக்கருக்கள் பாருங்க. அப்ப இந்த பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய முதலாவது எண்ணக்கரு பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அப்ப பணவீக்கம் என்றா என்ன? ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம், அதாவது சராசரி விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லுதல். அப்போ ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டமானது தொடர்ச்சியான முறையில் அதிகரித்து கொண்டு செல்லுதல் பணவீக்கம் எனப்படும். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டமானது தொடர்ச்சியாக பாருங்கள், பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்புக்கு பேர் பணவீக்கம். பணவீக்கம். அப்ப ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கமானது இருந்தால் அந்த பணத்தினுடைய கொள்வனவு சக்தி குறைந்து கொண்டு செல்லும். அப்ப பணத்தினுடைய கொள்வனவு சக்தி, அப்ப பணத்தினுடைய கொள்வனவு சக்திக்குத்தான் பேர் பணத்தின் உட்பெறுமதி. பணத்தினுடைய கொள்வனவு சக்தியைத்தான் பணத்தினுடைய உட்பெறுமதி என்று சொல்லுவோம். அப்ப அந்த பணத்தினுடைய உட்பெறுமதி என்ன செய்து கொண்டிருக்கும்? வீழ்ச்சி அடையும். தெரியல. அப்ப பணவீக்கம் என்றது விளங்கி இருக்கும். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம், அதாவது சராசரி விலை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லுதல். அப்ப அந்த பொதுவிலை மட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு சென்றால் அதற்கு நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம் பணவீக்கம். அப்ப பணவீக்கம் இருக்கின்ற போது பணத்தினுடைய கொள்வனவு சக்தி, அதாவது பணத்தினுடைய உட்பெறுமதி குறைந்து கொண்டு செல்லும். அப்ப முதலாவது எண்ணக்கரு விளங்கி இருக்கோ பணவீக்கம் என்றா என்னன்னு சொல்லி. அப்ப பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய இரண்டாவது எண்ணக்கரு பாருங்கள், பணச்சுருக்கம், டிஃப்ளேஷன். தெரியல. பணவீக்கம் இன்ஃப்ளேஷன், அது இந்த எதிர்ப்பதம் பணச்சுருக்கம். அப்ப பணச்சுருக்கம் என்றது பணவீக்கத்தினுடைய எதிர்ப்பதம். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டமானது தொடர்ச்சியாக குறைந்து செல்லுதல். பாருங்க, பொதுவிலை மட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு சென்றால் பணவீக்கம். அப்ப பிரைஸ் லெவல் தொடர்ந்து அதிகரித்தால் பணவீக்கம். அப்ப ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் பிரைஸ் லெவல் தொடர்ந்து குறைதல். சும்மா விலை குறைதல் என்று எழுதக்கூடாது பிள்ளைகள். நாங்கள் பொதுவாக நீங்கள் விலை என்று சொன்னால் அது ஒரு பொருளின் விலையைத்தான் கருதும். அது சித்திர பொருளியலுக்குள்ள போயிடும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பேரின பொருளியல். அப்போ ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் என்று சொல்லணும், அல்லது சராசரி விலை. அப்போ ஒரு நாட்டினுடைய சராசரி விலை மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டு செல்வதற்கு பேர் பணச்சுருக்கம். அப்போ பணவீக்கத்தினுடைய எதிர்ப்பதம் என்றது விளங்குவோம். பாருங்க, பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய மூன்றாவது விஷயம் பணவீக்கமின்மை, டிஸ்இன்ஃப்ளேஷன். பணவீக்கமின்மை.
ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டமானது அதிகரித்து செல்லுகின்ற வேகம் படிப்படியாக குறைந்து செல்லுதல். இப்ப பொதுவிலை மட்டத்தினுடைய அதிகரிப்பு வேகம் படிப்படியாக குறைந்து செல்லுதல் என்றால் அந்த நாட்டில் பொதுவிலை மட்டம் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆனால் பொதுவிலை மட்டத்தினுடைய அதிகரிப்பு வேகம் குறைஞ்சு கொண்டிருக்கும். அப்ப பொதுவிலை மட்டத்தினுடைய அதிகரிப்புக்குத்தானே பேர் பணவீக்கம். அப்ப ஒரு நாட்டினுடைய பணவீக்க வீதம் பாருங்க, திருப்பி சொல்லி இருக்கிற ஒரு நாட்டினுடைய பணவீக்க வீதம் குறைந்து செல்வது என்றால் அங்க பொதுவிலை மட்டம் அதிகரித்து கொண்டிருக்கும், சராசரி விலை அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் பணவீக்க வீதமானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரும். பணவீக்க வீதமானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரும். அப்ப அந்த பணவீக்க வீதம் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தால் பணவீக்கமின்மை தெரியல. அப்ப இதில் நான் இப்ப உங்களுக்கு சொன்னபடியும் பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய எண்ணக்கருக்கள் 3. பொதுவிலை மட்டத்தோடு தொடர்புடைய எண்ணக்கருக்கள் 3. அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தது பணவீக்கம், இரண்டாவது விடயம் நாங்கள் பார்த்தது பணச்சுருக்கம், மூன்றாவது விடயம் பணவீக்கமின்மை. அப்ப சரியான முறையில் இந்த ஒவ்வொரு பதங்களையும் வரையறுக்க பழகிக்கொள்ளுங்க, அதன் டெபினிஷனை வடிவெழுதி பழகிக்கொள்ளும். அப்ப இனி நாங்கள் பார்க்க போறோம் இந்த பணவீக்கமானது. பாருங்கள், ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கமானது எவ்வாறு இந்த பணவீக்கம் தோற்றம் பெற போகுது. அப்ப இந்த இடத்துல தான் நீங்கள் மாணவர்கள் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளவும். இப்ப நாங்கள் பணவீக்கம் பொதுவிலை மட்டத்தை வச்சுக்கொண்டு தான் பார்க்க போறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய சராசரி விலை அதாவது பொதுவிலை மட்டமானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்க, நீங்கள் தேர்ச்சி 2 சந்தை சமநிலை படிச்சீங்கள். ஒரு பண்டமொன்றினுடைய விலை அந்த பண்டத்தினுடைய கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்படும். ஒரு பண்டத்தினுடைய விலை கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்படும். அதைத்தானே நாங்கள் சந்தை சமநிலை விலை என்று சொல்லித்தாரோம். அதே மாதிரி நீங்கள் யோசிக்கணும், ஒரு பொதுவிலை மட்டமானது ஒரு சராசரி விலையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படும். அப்ப சராசரி விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்றால் மொத்த கேள்வியாலும் மொத்த நிரம்பல் ஆளும். அப்ப ஏற்கனவே மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 6வது தேர்ச்சியிலை பேரின பொருளியல் சமநிலை என்ற பகுதி படிச்ச. நாங்கள் 6வது தேர்ச்சியில நாங்கள் பேரின பொருளியல் சமநிலை என்ற விஷயம் படிச்ச. நாங்கள் அந்த பேரின பொருளியல் சமநிலை என்ற விஷயத்திலே உங்களுக்கு சொல்லி தந்த நான் மொத்த கேள்வி மொத்த நிரம்பல். ஒரு நாட்டில் இருக்கின்ற செலவின் கூறுகள் மொத்த கேள்வி. ஒரு நாடு குறிக்கப்பட்ட வருடத்தில் எவ்வளவு பெறுமதியான பண்டங்களை உற்பத்தி செய்தது, அந்த உற்பத்தி செய்த பண்டங்களினுடைய பெறுமதி தான் மொத்த நிரம்பல். அப்ப மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சேர்ந்துதான் பொதுவிலை மட்டம் தீர்மானிக்கப்படும். கிராஃபி ஒருக்கா திருப்பி ஞாபகப்படுத்துங்க. குத்தச்சிலை பொதுவிலை மட்டம், கிடையச்சில ரியல் ஜிடிபி, கிடையச்சில பிள்ளைகள் ரியல் ஜிடிபி. மெய் வெளியீடு, இந்த மெய் வெளியீடைத்தான் நாங்கள் வையெண்ணும் காட்டுறோம். நாங்கள் அப்ப மொத்த கேள்வியை காட்டுகின்ற கோடு மேலே இருந்து கீழே வரும். மொத்த கேள்வியை காட்டுகின்ற கோடு மேலே இருந்து கீழே வரும். அப்ப இவர்தான் ஏடி. மொத்த நிரம்பலை காட்டுகின்ற கோடு கீழே இருந்து மேலே போகும். அப்ப இவர்தான் ஏஎஸ். அப்ப மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் ஒன்றை ஒன்றை வெட்டுகின்ற புள்ளியில தான் ஒரு பொருளாதாரம் சமநிலை அடையும். அப்ப பேரின பொருளியல் சமநிலையினுடைய நிபந்தனையை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏடி சமன் எஸ். மொத்த நிரம்பலும் மொத்த கேள்வியும் சமப்படுகின்ற போது பொருளாதாரத்தில் சமநிலை என்றது உருவாகும். அப்ப இந்த சமநிலையில வாரதுதான் பொதுவிலை மட்டம். இதுதான் ஜெனரல் பிரைஸ் லெவல். அப்ப இந்த இடத்துல மாணவர்கள் தெளிவாக இருக்கணும்.
மொத்த நிரம்பலும் மொத்த கேள்வியும் சேர்ந்துதான் பாருங்க, மொத்த நிரம்பலும் மொத்த கேள்வியும் சேர்ந்துதான் இந்த பொதுவிலை மட்டமானது உருவாகுது. அப்ப இந்த பொதுவிலை மட்டம் அதிகரித்து கொண்டு போற செயற்பாட்டுக்கு தான் பேர் பணவீக்கம். அப்ப ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? அப்ப இதே வரைபடத்தை வச்சு கொண்டு யோசிங்க. அப்ப பொதுவிலை மட்டமானது பாருங்கள், மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வி அதிகரித்தால் பொதுவிலை மட்டம் கூடும். அப்ப கேள்வி அதிகரிப்பதால பணவீக்கம் பெறலாம். அப்ப அதைத்தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம், கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு. இங்க நான் கேள்வி கேள்வி என்று குறிப்பிடுவது பிள்ளைகள் மொத்த கேள்வி என்றதை மறக்கக்கூடாது. அக்ரிகேட்டட் டிமாண்ட். அப்ப மொத்த கேள்வியானது அதிகரித்து கொண்டு செல்லும் போது பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். சரி, அப்ப அதுக்கு என்ன பேர்? கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு நாட்டினுடைய மொத்த கேள்வி மாறாத நிலையில், ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி மாறாத நிலையில் சரி மொத்த நிரம்பலானது, இந்த மொத்த நிரம்பலானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு போனால் விலை மட்டம் அதிகரிக்கும். அப்ப மொத்த நிரம்பலில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி விலை மட்டத்தை கூட்டும். அப்ப மொத்த நிரம்பலானது குறைந்து கொண்டு வரைக்கை அதுக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் செலவு தூண்டல் வீக்க கோட்பாடு. அப்ப ஒரு நாட்டினுடைய பணவீக்கம் யதார்த்தமாக பிள்ளைகள் யோசிக்கணும். அதாவது மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் சேர்ந்துதான் பொதுவிலை மட்டத்தை உருவாக்கும். மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சேர்ந்துதான் பொதுவிலை மட்டத்தை உருவாக்கும். அப்ப மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வி அதிகரிக்கின்ற போது, மொத்த கேள்வி அதிகரிக்கின்ற போது பொதுவிலை மட்டம் அதிகரித்தால் அதுக்கு பேர் கேள்வி தூண்டல். மொத்த கேள்வி மாறாத நிலையில் மொத்த நிரம்பல் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போனார், மொத்த நிரம்பல் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போனால் அங்கே செலவு தூண்டல் வீக்கம். அப்ப பணவீக்கத்தை நாங்கள் இரண்டு வகையான கோட்பாடுகள் ஊடாக பார்க்க போறோம். விளங்குது? அப்ப கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு, செலவு தூண்டல் வீக்க கோட்பாடு. அப்ப பணவீக்கத்துக்குரிய கோட்பாடுகள் ரெண்டு இருக்கு. அப்ப நாங்கள் பணவீக்கத்தை கோட்பாட்டு அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறோம். பணவீக்கத்தை பிள்ளைகள் கோட்பாட்டு அடிப்படை என்னது இங்கே நான் கோட்பாடு என்று சொல்றது இதுதான் என்ன தியரி, மொத்த கேள்வி மொத்த நிரம்பல். அப்போ ஒன்று மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வி அதிகரிக்கை விலை மட்டம் கூடும். அதுதான் கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு. இரண்டாவது மொத்த நிரம்பலானது கேள்வி மாறாத நிலையில் மொத்த நிரம்பலானது வீழ்ச்சி அடையும் போது விலை மட்டம் கூடும். அப்ப அந்த மொத்த நிரம்பல் வீழ்ச்சி அடைக்கை மொத்த நிரம்பல் குறைகின்ற போது விலை மட்டம் அதிகரிக்கும். அப்ப பணவீக்கத்தை நாங்கள் கோட்பாட்டின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கிறோம். அப்ப ஒன்று கேள்வி தூண்டல் பணவீக்கம், செலவு தூண்டல் பணவீக்கம். அப்ப இங்க நான் கேள்வி தூண்டல் என்று குறிப்பிடுவது மொத்த கேள்வியை வச்சு விளங்கப்படுத்துறது. செலவு தூண்டல் என்று நான் குறிப்பிடுவது மொத்த நிரம்பலை வச்சு விளங்கப்படுத்துவது. மொத்த நிரம்பலை வச்சு கொண்டு நாங்கள் விளங்கப்படுத்த போறோம். சரியில்லை பிள்ளைகள்? அப்ப அதில் நாங்கள் முதலாவது விஷயத்துக்கு வருவோம், கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு என்றால் ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி, ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி அதிகரித்து கொண்டு செல்வதால், அந்த மொத்த கேள்வி அதிகரித்து கொண்டு செல்வதால் விலைவாசி கூடும். அப்ப இந்த கேள்வி பக்கத்தாலை நாங்கள் பார்க்கிற பணவீக்கத்தை இரண்டு அணுகுமுறைகளில் விளங்கப்படுத்த போறோம். பாருங்கள், முதலாவது பண அளவு கோட்பாடு, இரண்டாவது கெய்ன்ஸின் கோட்பாடு.
இந்த கேள்வி தூண்டல், அதாவது மொத்த கேள்வி அதிகரிப்பதாலே ஒரு பொருளாதாரத்தினுடைய பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். எது அதிகரிக்கிறதாலே? கேள்வி அதிகரிப்பதாலே. அப்ப மொத்த கேள்வி அதிகரிப்பதாலே அங்கே பணவீக்கம். அப்ப அதுல நீங்க முதலாவது படிக்க போறீங்க பண அளவு கோட்பாடு. தெரியல, முதலாவது பண அளவு கோட்பாடு. அப்ப இந்த பண அளவு கோட்பாடு பாருங்கள், பண அளவு கோட்பாடு அல்லது நாணய கணிய கோட்பாடு, குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. குவான்டிட்டி என்று சொல்றது அளவென்றும் சொல்லலாம், தொகையென்றும் சொல்லலாம், கணியம் என்றும் சொல்லலாம். பாருங்கள், அப்ப தொகை, கணியம், அளவு எல்லாம் ஒன்றை குறிக்கும். குவான்டிட்டி தொகை. அப்ப பணத்தொகை கோட்பாடு, பண அளவு கோட்பாடு. பாருங்க, அப்ப இந்த பணத்தொகை கோட்பாடு என்பது என்னத்தை குறிப்பிடுது என்று சொன்னால், ஒரு பொருளாதாரத்தினுடைய ஜதாத்தமா யோசிங்க, ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சமம். ஒரு பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும்போது எடுகோள் என்ன? மொத்த நிரம்பல் மொத்த கேள்விக்கு சமம். அப்ப மொத்த கேள்வி, அப்ப மொத்த கேள்வி என்று நாங்கள் யாரை குறிப்பிடுகிறோம் என்றது இவை எல்லா மாணவர்களுக்கும் தெரியுது. அப்ப ஏடி, அவைதானே மொத்த கேள்வி, அக்ரிகேட்டட் டிமாண்ட். சரி, அப்ப இந்த மொத்த கேள்வி என்பது பாருங்க, ஒரு திறந்த பொருளாதாரமாக இருந்தால் CIGNX என்று படித்தோம். CIGNX. அப்ப மொத்த கேள்வி, அப்ப மொத்த கேள்வியானது பாருங்க 4 கூறுகளை உள்ளடக்கினது. அப்ப ஒரு நாட்டினுடைய மொத்த செலவீனம்தான் மொத்த கேள்வி. ஒரு நாட்டினுடைய மொத்த செலவீனம்தான் மொத்த கேள்வி என்றது முதலாவது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு நாட்டினுடைய மொத்த செலவீனம்தான் மொத்த கேள்வி, அதான் அக்ரிகேட்டட் டிமாண்ட். அப்ப ஏடி என்று சொல்றோம் மொத்த கேள்வி. தெரியல. அப்ப இந்த மொத்த கேள்வியானது பாருங்க, இந்த மொத்த கேள்விதான் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலை பணத்தினுடைய சுழற்சி வேகத்தாலை, இந்த பண நிரம்பலை பணத்தினுடைய சுழற்சி வேகத்தாலை பெருக்க வாரதுதான் ஒரு நாட்டின் மொத்த செலவு. இதான் அக்ரிகேட்டட் டிமாண்ட். தெரியல. அப்ப இந்த பணக்கணிய கோட்பாட்டிலை நீங்க முதலாவது விளங்க வேணும். இந்த பணக்கணிய கோட்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது ஐவிங் ஃபிஷர் என்ற பொருளியலாளர். ஐவிங் என்ற ஃபிஷர் என்ற பொருளியலாளர் தான் இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அப்ப இது ஃபிஷரின் தியரி என்று சொல்லுவோம். இது ஃபிஷரின் தியரி. தெரியுது. அப்ப இந்த ஐவிங் ஃபிஷர் என்ற பொருளியலாளர் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலுக்கும் அந்த நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேரான தொடர்பு உண்டு. பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் நேரான தொடர்பு உண்டு. அப்ப ஒரு நாட்டின் பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேர்விகித தொடர்பு இருப்பதனை இந்த கோட்பாடு வெளிப்படுத்தும். முதலாவது நீங்கள் விளங்கவோனும் பணக்கணிய கோட்பாடு என்னத்தை கூற வருகின்றது. ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலுக்கும் அந்த நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேரான தொடர்பு உண்டு. அப்ப இந்த தொடர்பை விளங்கப்படுத்துவதற்காக ஐவிங் ஃபிஷர் ஒரு சமன்பாடு ஒன்றை பாவித்தார். அந்த சமன்பாட்டுக்கு இங்க நாங்கள் வைத்திருக்கிற பேர் பரிமாற்றி சமன்பாடு. இந்த சமன்பாடு பரிமாற்றி சமன்பாடு தெரியும். அப்ப பரிமாற்றி சமன்பாடு, அப்ப இந்த பரிமாற்றி சமன்பாடு தான் MB சமன் PT. இந்த சமன்பாட்டை முதல் மாணவர்கள் எல்லாரும் நீங்கள் உங்களுடைய பாடக்குறிப்புல எழுதி வச்சுக்கொண்டு நீங்க படிக்கணும். MB சமன் PT. அப்ப இங்க M என்பது மணி சப்ளை, பண நிரம்பல். அப்ப இப்ப எல்லா மாணவர்களுக்கும் பண நிரம்பல் என்றா என்னன்னு தெரியும், நாங்க பணத்துல படிச்சுட்டோம். V என்று இங்க குறிப்பிடுவது வெலோசிட்டி, பணத்தினுடைய சுழற்சி வேகம். அப்ப சுழற்சி வேகம் என்று நாங்கள் குறிப்பிடுவது சராசரியாக நாணய அலகு ஒன்று
சராசரியாக நாணய அலகு ஒன்று கொடுக்கல் வாங்கலில் எத்தனை தடவை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கொடுக்கல் வாங்கலில் எத்தனை தடவை பயன்படுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவது வி, வெலோசிட்டி, பணத்தின் சுழற்சி வேகம். அப்ப எம் என்றது பண நிரம்பல், வி என்று நாங்கள் குறிப்பிடுவது பணத்தின் சுழற்சி வேகம். அப்ப எம் என்ற விளக்கம், வியினுடைய விளக்கம் தெரியும். எம்ஐ வியால பெருக்க வாரதுதான் ஒரு நாட்டினுடைய மொத்த செலவு. பதில் பாருங்க, இந்த எம்பிஐ நாட்டின் மொத்த செலவு. அப்ப இந்த நாட்டினுடைய மொத்த செலவைத்தான் நாங்கள் மொத்த கேள்வி, இதைத்தான் நாட்டினுடைய மொத்த கேள்வி. இந்த மொத்த கேள்விதான் ஒரு நாட்டினுடைய பேரளவு உள்நாட்டு உற்பத்தி, நொமினல் ஜிடிபி. அப்ப இதுதான் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. இந்த மரசொற்கள் எல்லாம் தெரியணும் பிள்ளைகள். மொத்த கேள்வி என்று சொல்வதுதான் ஒரு நாட்டினுடைய பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. ரைட். அப்ப எம் என்றதார், பி என்றதார். அடுத்தது பாருங்கள், பி. பி என்றது பிரைஸ் லெவல், பொதுவிலை மட்டம், பொதுவிலை மட்டம். டி என்று நாங்கள் குறிப்பிடுவது மெய் உள்நாட்டு உற்பத்தி. இதில் மிக அவதானமாக மாணவர்கள் இருக்கணும். இந்த டி என்றது நீங்கள் சும்மா உள்நாட்டு உற்பத்தி என்று குறிப்பிடக்கூடாது. என நாங்கள் தேசிய கணக்கீட்டிலை உள்நாட்டு உற்பத்தியை நடப்பு விலையிலும் கணித்த நாங்கள், நிலையான விலையிலும் கணித்த நாங்கள். நடப்பு விலையில் கணிக்கப்படுகிற உள்நாட்டு உற்பத்தி தான் பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. அடியாண்டு விலையை எடுத்து கணிக்கப்படுகிற உள்நாட்டு உற்பத்தி மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்ப இங்கு இந்த டி என்று குறிக்கப்படுவது மெய் உள்நாட்டு உற்பத்தி, ரியல் ஜிடிபி. இந்த டி என்று நாங்கள் குறிப்பிடுவது என்ன? மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்ப மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்ப ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்தை மெய் உள்நாட்டு உற்பத்தியால நீங்கள் பெருக்க வாரதுதான் பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. பாருங்க, அப்ப பி என்றது பொதுவிலை மட்டம், டி என்று நாங்கள் இதில் குறிப்பிடுவது மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்ப பிஏடியால நீங்கள் பெருக்க வாரதுக்கு பேர் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப நொமினல் ஜிடிபி, பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப பிடி என்றது பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப ஆகவே இந்த பிடி என்றது பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. எம்பி என்று சொல்வது ஒரு நாட்டின் மொத்த செலவு. மொத்த செலவு தான் மொத்த கேள்வி. அந்த மொத்த கேள்வி தான் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப இந்த பரிமாற்று சமன்பாட்டின் இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ளது பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கும். இந்த சமன்பாட்டில் பாருங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிறது பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. விளங்குதா பிள்ளைகள்? வலது பக்கம் இருக்கிற பிடியும் இடதுபுறம் இருக்கிற எம்பியும் என்னத்தை காட்டுதுன்னா பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை வேற முறைக்குள்ளால எடுத்திருக்கிறோம். வேற முறைக்குள்ளால அந்த பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை எடுத்திருக்கிறோம். அப்ப பணக்கணிய கோட்பாடு ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேரான தொடர்பு உண்டு என்பதை காட்டும். பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் நேரான தொடர்பு உண்டு என்பதை காட்டும். அப்ப பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கு நேர்விகித தொடர்பு உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஐவிங் பிசர் என்ற பொருளியலாளன் பாவித்த சமன்பாடுதான் எம்பி சமன் பிடி. அப்ப அந்த எம்பி சமன் பிடி என்ற சமன்பாட்டுக்கு என்ன பேர்? பரிமாற்றி சமன்பாடு. பரிமாற்றி சமன்பாடு. அப்ப பரிமாற்று சமன்பாட்டின் வலது பக்கமும் இடது பக்கமும் என்னத்தை குறிப்பிடுகிறது? பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. பாருங்க, இரண்டு பக்கமும் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கின்றது. அப்ப பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப இதுதான் எம்பி சமன் பிடி. அப்ப எல்லாருக்கும் இந்த பணக்கணிய கோட்பாட்டை விளங்கப்படுத்துறதுக்கு பாவித்த பரிமாற்று சமன்பாடு தெளிவாக விளங்கியிருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தி பாருங்க, இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தி ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்தை எப்படி எடுக்கலாம்?
ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்தை எப்படி எடுக்கலாம்? அப்ப எப்படி பொதுவிலை மட்டத்தை எடுக்கலாம் பாருங்கள். MB/T = P. இந்த சமன்பாட்டில் பிள்ளைகள் ஒவ்வொரு மாறிகளையும் நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்து மாற்றி மாற்றி எடுக்க தெரியும். அப்ப P = MB/T. அப்ப இங்க MB என்று நாங்கள் குறிப்பிடுவது நாட்டின் மொத்த செலவு அல்லது பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை மெய் உள்நாட்டு உற்பத்தியால் பிரிக்க வாரது பொதுவிலை மட்டம். அப்ப இந்த சமன்பாட்டில் இருந்து ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் பாருங்கள் 3 மாறிகளில் தங்கி இருக்க போகுது. அப்ப ஒன்று பணநிரம்பல்ல தங்கி இருக்கும், இரண்டாவது பணத்தினுடைய சுழற்சி வேகத்தில் தங்கி இருக்கும், மூன்றாவது மெய் உள்நாட்டு உற்பத்தியில் தங்கி இருக்கும். அப்ப பாருங்கள், M-ல தங்கி இருக்கும், B-ல தங்கி இருக்கும், T-ல தங்கி இருக்கும். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் இந்த சமன்பாட்டின்படி 3 மாறிகள்ல தங்கி இருக்கு. அப்ப நாங்கள் இதுல படிக்க வந்தது M-க்கும் B-க்கும் உள்ள தொடர்பு தானே. அப்ப பணநிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கப்படுத்த எடுகோள் B-யும் T-யும் மாறாது. அப்ப குறுங்காலத்தில் பணத்தின் சுழற்சி வேகம் மாறாது. அப்ப இந்த ரெண்டையும் நாங்கள் எடுகோள் எடுக்கிறோம், ஃபிக்ஸ்ட். இரண்டும் மாறாது. அப்ப B-T இரண்டும் மாறாத நிலையில் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலானது அதிகரித்தால் பாருங்கள், M ஆனது அதிகரித்தால் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். அப்ப இந்த பண நிரம்பல் எத்தனை வீதம் அதிகரிக்கிறதோ அதே வேகத்தில் B-யும் அதிகரிக்கும். 10% பண நிரம்பல் அதிகரித்தால் பொதுவிலை மட்டமும் 10% அதிகரிக்கும். எடுகோள் B-யும் D-யும் மாறாது. B-யும் D-யும் மாறாத நிலையிலை ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேரான தொடர்பு இருக்கும். விளங்குதவில்லை? இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு பாருங்கள். சரி, அப்ப இந்த நேர்விகித தொடர்பு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இதில் விளங்கப்படுத்துகிறோம். அப்ப இதனாலதான் பாருங்கள், இந்த வீதத்தை நாங்கள் பிரதியாக்கம் செய்கிறதுக்காக MB/PT என்று எழுதப்பட்ட சமன்பாட்டை பாருங்க மாற்ற வீதம் தரப்படுகின்ற போது M-னுடைய மாற்ற வீதத்தையும் B-ன்ற மாற்ற வீதத்தையும் கூட்டுங்க சமன் P-ன்ற மாற்ற வீதத்தையும் T-ன்ற மாற்ற வீதத்தையும் கூட்டுங்க. அப்ப இவ்வளவு மார் MB, இவ்வளவு மார் PT. அப்ப இங்கு எடுவோள் B-யும் T-யும் மாறாது. அப்ப B-னுடைய மாற்ற வீதம் 0. பாருங்க, B-ன்ற மாற்ற வீதம் 0, T-ன்ற மாற்ற வீதம் 0. அப்ப 0 இருந்தால் அப்ப T-ன்ற மாற்ற வீதம் 0, B-ன்ற மாற்ற வீதம் 0. அப்ப நாட்டினுடைய பண நிரம்பல் இப்ப உதாரணம் 10% அதிகரித்தால் பாருங்கள் பொதுவிலை மட்டமும் அதே வீதம் அதிகரிக்கும். ஆனால் எடுகோள் B-யும் D-யும் மாறக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் யதார்த்தமாக சொல்ற நாங்கள் கோட்பாடு என்பது எடுகோள்கள் மூலம் விளங்கப்படுத்தப்படுவதுதான் கோட்பாடு. எடுகோள். அப்ப இன்னென்ன மாறிகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை நாங்கள் விளங்கப்படுத்திக்க ஏனையவை மாறாது. பாருங்க, இப்ப பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் உள்ள தொடர்பை விளங்கப்படுத்திக்க எடுகோள் என்னென்றால் B-யும் D-யும் மாறாது. அப்ப B-யும் D-யும் மாறாத நிலையில் பண நிரம்பல் அதிகரிக்கின்ற சதவீதத்தினால் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். இப்ப பண நிரம்பல் எத்தனை வீதம் அதிகரிக்கின்றதோ பாருங்கள் அதே பெர்சன்டேஜ் ஆலை. இப்ப 10% பண நிரம்பல் அதிகரித்தால் பொதுவிலை மட்டமும் 10% கூடும். 5% பண நிரம்பல் கூடினால் 5% கூடும். ஆனால் எடுகோளின் படி யதார்த்தமாக மாணவர்கள் இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது எடுகோளின் அடிப்படையில் தான் இந்த கோட்பாடு விளங்கப்படுத்தப்படுது. அப்ப பண நிரம்பல் அதிகரிக்கின்ற வீதத்தாலே பொதுவிலை மட்டம் என்பது அதிகரிக்கும்.
தெரியல பிள்ளைகள். அப்போ இதில் இன்னும் ஒரு யதார்த்தம் ஒன்று நீங்கள் விளங்கி இருக்கணும். இப்போ கோட்பாடு என்பது எடுகோலை வச்சு விளங்கப்படுத்துகிறோம். அந்த எடுகோலை நாங்கள் தளர்த்தி விட்டால் அந்த கோட்பாட்டில் சொல்லப்படுகிற முடிவு நடைமுறைக்கு பொருந்தாது. இந்த எடுகோலை தளர்த்தி விட்டால் இந்த கோட்பாட்டில் நீங்கள் சொல்லப்படுகிற முடிவு நடைமுறைக்கு பொருந்தாது. இப்போ ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். தெரியல. இப்போ ஒரு பொருளாதாரத்தில் பணநிரம்பலானது, இப்போ ஒரு பொருளாதாரத்தில் பணநிரம்பலானது பணநிரம்பலானது 5% அதிகரிக்குது. பணநிரம்பல் ஒரு 5% அதிகரிக்குது. தெரியல. இப்ப பணத்தினுடைய சுழற்சி வேகம் வீலே ஏற்படுகிற மாற்ற வீதம் 0. வீனுடைய மாற்ற வீதம் 0. வீனுடைய மாற்ற வீதம் 0. அதன் அர்த்தம் என்ன? வீ மாறவில்லை. மெய் உள்நாட்டு உற்பத்தி, அப்ப டெல்டா டி, மெய் உள்நாட்டு உற்பத்தி 3% அதிகரிக்கின்றது. அந்த நாட்டின் ரியல் ஜிடிபி 3% அதிகரிக்கின்றது. இப்ப இந்த பொருளாதாரத்தினுடைய பொதுவிலை மட்டம் எத்தனை வீதம் அதிகரிக்கும்? நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் எத்தனை வீதம் அதிகரிக்கும் என்றால் 5% அதிகரிக்கும் என்று நாங்கள் சொல்லிடலாம். காரணம் என்னென்று கேட்டால் பாருங்கள், இங்கே என்ன மாறி இருக்குது? டி மாறி இருக்கு. இதை நீங்கள் முதலாவது விளங்குவோம். அதாவது டி, ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி பாருங்க 3% அதிகரிச்சிருக்கு. அப்ப இதை இந்த சமன்பாட்டில் நீங்கள் பிரதியாக்கம் செய்து பாருங்க. மாற்ற வீதங்கள் சிறிய அளவில் தரப்பட்டால் பாருங்கள், எம் தர வி சமன் பிடி என்று தரப்பட்ட சமன்பாட்டிலை பெருக்கப்பட வேண்டிய இடத்திலே மாற்ற வீதமானது தரப்பட்டால் அங்கே கூட்டி பார்ப்பீங்க. மாற்ற வீதம் தரப்பட்டால் அப்ப பெருக்க வேண்டிய இடத்தில் கூட்டுப்படும், பிரிபட வேண்டிய இடத்தில் கழிபடும். இதான் இந்த சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாட்டை நீங்களே பிரதியாக்கம் செய்து பாருங்க, விளங்கும். அப்ப டெல்டா எம்மினுடைய பெர்சன்டேஜ் பிளஸ் டெல்டா வியினுடைய பெர்சன்டேஜ் சமன் டெல்டா பியினுடைய பெர்சன்டேஜ் பிளஸ் டெல்டா டியினுடைய பெர்சன்டேஜ். இப்ப நாட்டினுடைய பணநிரம்பல் 5% அதிகரிக்கின்றது. 5. பணத்தினுடைய சுழற்சி வேகம் மாறவில்லை. அப்ப வீண்ட மாற்ற வீதம் 0. டி 3% அதிகரிக்கின்றது. அப்ப எம்மின்ற மாற்ற வீதத்தையும் வீண்ட மாற்ற வீதத்தையும் கூட்டினால் எம்பின்ற மாற்ற வீதம் வரும். அப்ப 5ஓட நீங்கள் 0 கூட்டினால் 5%. அப்ப பாருங்க, இந்த நாட்டின் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி 5% கூடியிருக்கும். அப்ப இங்கால இருக்கிற பிடி தானே பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அப்ப இவரம் எத்தனை வீதம் கூடியிருக்கணும்? 5% கூடியிருக்கணும். இவரம் 5% கூடியிருக்கும். அப்ப இவரும் 5% கூடியிருக்கணும். அப்ப இங்கு டி 3% அதிகரிக்குது. அப்ப அந்த நாட்டினுடைய பி பொதுவிலை மட்டம் பாருங்கள் 2% அதிகரிக்கும். பி மாற்ற வீதத்தையும் டி மாற்ற வீதத்தையும் கூட்டினாத்தான் 5%. அப்ப டீயினுடைய மாற்ற வீதம் 3 என்றால் பீண்ட மாற்ற வீதம் 2. அப்ப இந்த இடத்துல பாருங்கள், பணநிரம்பல் 5% அதிகரிக்க பொதுவிலை மட்டமானது 2% தான் அதிகரிக்குது. பணநிரம்பலானது 5% அதிகரிக்க பொதுவிலை மட்டம் 2% தான் அதிகரிக்கும். அப்ப பணநிரம்பலில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதமும் பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பு வீதமும் சமப்படவில்லை. ஏன் சமப்படவில்லை? டி மாறிட்டு. அப்ப கோட்பாட்டாளர் என்ன சொன்னவர்? வீயும் தீயும் மாறாமல் இருந்தால்தான்
பணநிரம்பல் அதிகரிக்கின்ற வீதத்தால் பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். பணநிரம்பல் எத்தனை வீதம் அதிகரிக்கின்றதோ அதே வீதத்தால் என்ன அதிகரிக்கும்? பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். அப்ப அந்த எடுகோளை யதார்த்தமாக விளங்கும். ஆனால் அந்த எடுகோள் நடைமுறைக்கு பொருத்தமற்றதாக இருந்தால் பாருங்கள் இந்த ரெண்டும் சமப்படாது. ஆகவே இதில் வினாக்கள் பெறுகின்ற போது கவனமாக இருக்கணும் மாணவர்கள். பணக்கணிய கோட்பாட்டின் படி பணநிரம்பலின் அதிகரிப்பு வீதமும் பொதுவிலை மட்டத்தினுடைய அதிகரிப்பு வீதமும் சமம். பணக்கணிய கோட்பாட்டின் படி இந்த கோட்பாடு என்று நான் சொல்லிக்கை இந்த எடுகோள் உங்கள் எல்லாருக்கும் விளங்குது. என்ன எடுகோள் விளங்கினது? வியும் டீயும் மாறவில்லை. மாறி யோசிங்கோ. அந்த விடி ரெண்டும் மாறுகின்றது. இந்த வியும் டீயும் ரெண்டும் மாறுகின்றது. அப்போ ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய சுழற்சி வேகமும் அந்த நாட்டினுடைய மெய் வெளியீடும் மாறினால், அந்த ரெண்டும் மாறிக்கொண்டிருந்தால் பணநிரம்பலில் ஏற்படுகிற அதிகரிப்பு வீதமும் பொதுவில மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பு வீதமும் சமப்படாது. யதார்த்தமாக அந்த கோட்பாடை விளங்கி பாருங்க. அப்ப இப்ப உங்கள் எல்லாருக்கும் பண அளவு கோட்பாடு விளங்கி இருக்கு. அப்ப பண அளவு கோட்பாடு என்ன சொல்ல வந்தது என்று விளங்கி இருக்கு. அதாவது ஒரு நாட்டினுடைய பணநிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில் நேர்விகித தொடர்பு உண்டு. அப்ப ஒரு நாட்டினுடைய பணநிரம்பல் அதிகரித்தால் அந்த நாட்டின் மொத்த கேள்வி அதிகரிக்கும். எல்லாருக்கும் அந்த அந்த பக்கம் இப்ப கிளியர் ஆயிட்டதோ? அப்ப எம்ஐ பியால நாங்கள் பெருக்க வாரதுதான் மொத்த கேள்வி. அப்ப இந்த எம்மானது இப்ப எடுகோள் வி மாற இல்லை. இந்த எம்மானது பாருங்கள் பணநிரம்பல் அதிகரிக்க அதிகரிக்க மொத்த கேள்வி அதிகரிக்கும். ஏறி அதிகரிக்கும். அப்ப மொத்த கேள்வி அதிகரித்த உடனே விலை மட்டம் கூடும். அப்ப கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாட்டை நாங்கள் பண அளவு கோட்பாட்டுக்குள்ளால விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அப்ப அந்த பண அளவு கோட்பாடு பணநிரம்பலை வச்சு கொண்டு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே சரியான முறையில் இந்த பண அளவு கோட்பாட்டை விளக்கி இருக்கோம். அப்ப நாங்கள் இன்றைய காணொளி ஊடாக கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாட்டிலே முதலாவது தெரியல பணக்கணிய கோட்பாடு நாங்கள் பார்த்துட்டோம். தெரியல நாங்கள் அடுத்த காணொளியில் தெரியல கெய்ன்ஸினுடைய கோட்பாட்டுக்குள்ளால போய் கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாட்டை முடிவுறுத்தி பிறகு நாங்கள் செலவு தூண்டல் வீக்க கோட்பாட்டுக்கு வரும். அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்தை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.